We will begin our today's class. Very good morning to all. நம்ம வந்து இன்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் அதில் வந்து ஒரு 12 இன்டர்னல் எய்ட்ஸ் இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக ரீலுக் பண்ணி பார்த்தேன் நம்ம எடுத்த டாபிக்ஸை. அதில் வந்து நான் பார்க்கும்போது அந்த 12 இன்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷனில் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமே இருந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதனால ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அடுத்த டாபிக் போகலாம், சரியா? இன்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது என்ன உங்களுக்கு நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுமே நம்ம அதை ஒரு அசிஸ்டன்ஸ்க்கு ஒரு உதவியாக ஒரு எய்டாக எடுத்துக்கிறது இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட் ஆர் தேர், as you all know: short title, long title, marginal notes, headings, punctuations, schedule, explanations, provisos, illustrations, exceptions, saving clause. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 வகைகள் இருக்கு அப்படிங்கிறத பை திஸ் டைம் யூ வுட் ஹவ் நோன். அதுல இப்ப நம்ம பார்க்க போற அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லா செக்ஷனுக்குமே இல்ல எல்லா ப்ரொவிஷனுக்குமே எக்ஸ்பிளனேஷன் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. தனியா எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது என்ன, ஒரு விஷயத்த நம்ம படிச்சு பார்த்தா புரிஞ்சுப்போம். அதுல ஏதோ ஒரு கிளாரிட்டி வேணும், இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செக்ஷனுக்கு கீழே அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு போட்டு இட் மீன்ஸ் திஸ் திங்ஸ் ஆர் இட் ஷால் இன்க்ளூட் தீஸ் திங்ஸ் ஆர் தீஸ் திங் இஸ் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். உதாரணத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் போடாம எக்ஸ்பிளைன் பண்ற விஷயங்களும் இருக்கு. பைகாமிங்கிற செக்ஷன் ஐபிசில பாத்தீங்கன்னா it does not, if that personal law of the individual is allowed this kind of practice, then it cannot be said to be bigamy அப்படின்னு இருக்கும். So it is also an explanation. பட் ஆனா என்ன பண்ணல, எக்ஸ்பிளனேஷன்ங்கிற ஒரு விஷயத்துல தலைப்புல கொடுக்காம என்ன பண்ணிருக்காங்க, அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது கொடுத்துதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொடுக்காமல் கூட பைகாமினா என்னங்கிறத அந்த செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் பைகாமி அதுக்கு அடுத்த செக்ஷன்ல இருக்கு. அந்த பைகாமினா என்னங்கிறத சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இப்போ பர்சனல் லா இஸ் அலோவிங் த பர்சன்ஸ் டு மேரி அகைன் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த ஸ்பவுஸ் அப்படின்னா இட் கேனாட் பி லேபிள்ட் அஸ் பைகாமிங்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்னமா எடுத்துக்கலாம்னா எக்ஸ்பிளனேஷனா எடுத்துக்கலாம். எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது மேலே விளக்கி இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்படுறதா எக்ஸ்பிளனேஷன். இது ஒண்ணு. அதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காமையே எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு டைப். இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் ஸ்பெசிஃபிக்கா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு செக்ஷன் 108 அபேட்மெண்ட் ஆஃப் ஐபிசி, அபேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இந்தியன் பீனல் கோட்ல அபேட்மெண்ட். எதெல்லாம் அபேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அபேட்மெண்ட்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். இன்ஸ்டிகேஷன், அதாவது தூண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த தூண்டுதல்ல எதெல்லாம் வந்து இந்த அபேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் அந்த எக்ஸ்பிளனேஷனை கீழே வரும் அப்படிங்கிறத இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வது. அந்த எக்ஸ்பிளனேஷன் டு அபேட்மெண்ட்ல என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் பண உதவியோ பொருள் உதவியோ செய்து ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருப்பவர், உடந்தையாக இருப்பவர், அது ஒரு கைண்ட் ஆஃப் அபேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கூட இருந்து அதை செய்பவர், ஒன் ஹூ இஸ் கண்ட்ரோலிங் த வில் ஆஃப் தட் எக்ஸிக்யூட்டர், அவன் ஏதோ ஒரு வகையில அவன் கோபத்தை தூண்டி அதன் மூலியமா மறைமுகமாக தனது காரியத்தை சாதித்துக் கொள்பவன், அது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நம்ம கேஸ் வரல அப்படின்னா இட் கேனாட் பி கால்ட் அஸ் அபேட்மெண்ட். நாம வந்து ஒரு கேஸ் வந்து நான் ஆர்கியூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன். என்னன்னா இப்போ சில கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் அக்யூஸ்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க. அப்போ அதுல வந்து அந்த மோர் தென் ஒன் அக்யூஸ் பர்சன்ஸ்ல ஒருத்தரை வந்து வழக்கு சம்பந்தமா கைது செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட சில ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்குவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வாங்கிட்டு அதுல இந்த மாதிரி இதற்கு முன்பு நான் இவர்களோடு சேர்ந்து இதே போல ஒரு குற்றம் செய்திருக்கிறேன். இப்ப ரீசெண்டா நீங்க ரெகுலரா தமிழ் பேப்பர்லாம் தந்தி பேப்பர்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சந்தேகத்தின் பேர்ல யாரோ 2 பேர் ஏதோ ஒரு வழக்குல விசாரிக்கும் போது நாங்க ஏற்கனவே சில சம்பவங்களை செஞ்சிருக்கோம், அது சம்பந்தமாக இந்த இடத்துல இதை பண்ணோம், இந்த இடத்துல அதை வந்து அந்த கார்பஸை அதாவது பாடியை நாங்க இங்க வந்து இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த
கேஸ்ல அரெஸ்ட் பண்ண ஒருத்தர் மேல அபேட்மெண்ட்னு சொல்லிட்டு பழைய கேஸ்ல அதையும் சேர்த்து ஒரு இதுவா போட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அபேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு வாட் அஃபென்ஸ், நாட் வித் ரிகார்ட் டு தீஸ் அஃபென்ஸ். அப்ப அது ஒரு தனி, இது ஒரு தனி. சில நேரங்கள்ல சேர்த்து போடப்படும். அப்ப அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா அந்த குற்றம் தொடர்புடைய ஒரு அபேட்மெண்ட்டை சம்பந்தப்பட்ட நபர்கள் செய்திருக்கணும். குற்றம் எதுவோ அது சார்ந்த அபேட்மெண்ட்டா இருக்கணும். குற்றம் ஒன்றும் அபேட்மெண்ட் ஒன்றும் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன கிடையாது, சரியான ஒரு இது கிடையாது. குற்றம் தொடர்புடைய அபேட்மெண்டா இருக்கணும். குற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு தூண்டுதலாக இருக்கணும். அந்த தூண்டுதல் எப்படி இருக்கணுங்கிறத செக்ஷன் 108ல சொல்லப்பட்டதா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் என்ன ஃபுல்ஃபில் ஆகும், அபேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் விஷயம் ஃபுல்ஃபில் ஆகணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு எக்ஸ்பிளனேஷன். அப்ப எக்ஸ்பிளனேஷனா நான் ஒரு இன்டர்னல் எய்டா எடுத்துக்கலாமா? எக்ஸ்பிளனேஷனை இன்டர்னல் எய்டா எடுத்துக்கலாம். ஏன்னா இட் இஸ் ஆல்சோ a பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ரொவிஷன். பட் அந்த ப்ரொவிஷன்ல ரொம்ப கிளியரா இருக்கு, எக்ஸ்பிளனேஷன் வந்து எக்ஸ்பிளனேஷனால ஒரு அப்சர்டிட்டி, ஒரு இன்கன்வீனியன்ஸ் காஸ் ஆகுது அப்படிங்கிற போது நம்ம எதை எடுத்துக்கணும், மெயின் ப்ரொவிஷனை தான் எடுத்துக்கணுமே தவிர எக்ஸ்பிளனேஷனை எடுத்துக்கூடாது. ஆனா இன்னொரு வியூவும் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து லேட்டஸ்டா எனாக்ட் பண்றது. ஒரு ஆக்டை ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு பிக்சர் கிடைக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செக்ஷனை எனாக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் இஸ் த லேட்டஸ்ட் லா, இட்ஸ் கான்டெம்பரரியன் தாட். அதனால அதுதான் வந்து இட் வில் ப்ரிவைல் ஓவர் த ஒரிஜினல் இது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அது அப்படி கிடையாது. ஓவராலா ஹார்மோனியஸ்லி ஷுட் கன்ஸ்ட்ரக்ட் along with the provision and along with the explanation, if in which way if we interpret the outcome of the legislature or the intention of the legislature is going to be fulfilled. எதை எப்படி இன்டர்பிரட் பண்ணா அந்த சட்டத்தின் நோக்கம் நிறைவேறுமோ அப்படி இன்டர்பிரட் பண்ணும் பொழுது அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர ஸ்ட்ரிக்டா எக்ஸ்பிளனேஷனை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்த கொண்டு வர முடியாது. எக்ஸ்பிளனேஷன் நீங்க வேற நிறைய செக்ஷன்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸ்பிளனேஷன்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளனேஷன் வந்து தெளிவுபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்ப நான் சொன்ன அந்த செக்ஷன் 108ல என்ன இருக்குங்கிறத இங்க இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். So section 108 வந்து என்ன பண்ணுதுன்னா, first it defines who is an abettor under Indian Penal Code. சரியா? section 108 of Indian Penal Code defines abettor. A person abates an offense who abets either the commission of an offense or the commission of an act which would be an offense if committed by a person capable by law of committing an offense with the same intention or knowledge as that of abettor. ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லுது, ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்ய சொல்லி அவர் செய்து விடுகிறார், அப்போ செய்ய சொன்னவர் அபேட்டராக கருதப்படுவார். ரெண்டாவது சமயத்துல செய்ய சொல்றவர் சொன்ன விஷயத்த அவர் செய்யல. Say for example, I hire a person to go and do a murder, but murder does not happen, but attempt to murder, grievous injury and other things happen. அப்போ அந்த அக்யூஸ்டுக்கு என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் போட்டிருக்காங்களோ சேம் சார்ஜஸ் would be slapped against the abettor. யார் அதை தூண்டி விட்டாரோ அவரையும் இது பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் அபேட்டாருக்கு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த இது வந்து டெஃபினிஷன் ஆஃப் அபேட்மெண்ட். சரியா? போட்டு குழப்பிக்க கூடாது. என்ன சார் முதல்ல ஒண்ணு சொல்றீங்க இப்போ ஒண்ணு சொல்றீங்க. நான் முதல்ல சொன்னது அபேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத சொன்னேன். இப்போ இந்த செக்ஷன் 108 என்ன சொல்றதுன்னா, who is an abator அப்படின்னு சொல்லும்போது a person abates an offense who abets either the commission of an offense or the commission of an act அப்படின்னு சொல்றாங்க. வித்தியாசத்தை பாருங்க. இதுதான் பியூட்டி ஆஃப் த வேர்ட்ஸ் யூஸ்ட். கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஆர் கமிஷன் ஆஃப் அன் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த செயல் குற்றமாக இல்லை என்று சொன்னாலும் கூட ஆர் த கமிஷன் ஆஃப் அன் ஆக்ட் which would be an offense if committed by a person capable by law of committing an offense with the same intention or knowledge as that of an abettor. அதாவது நான் என்ன பண்றேன், எல்லாரும் குடிக்கக்கூடிய ஒரு நீர்நிலை தொட்டில ஒரு வாட்டர் டேங்க்ல பாய்சனை கலந்து வச்சிடறேன். பட் ஃபார்ச்சுனேட்லி இட் ஹஸ் பீன் கேம் டு த நாலேஜ் ஆஃப் த வில்லேஜ் பீப்புள் அண்ட் எவ்ரிபடி ஸ்டாப்டு ஃப்ரம் கன்சியூமிங் தட் வாட்டர். இப்ப என்ன ஆகல, அஃபென்ஸ் நடக்கல. பட் ஆனா இது ஒருவேளை அது முழுமையான ஒரு விஷயமா நடந்ததுதான் அது அஃபென்ஸாக கருதப்பட்டிருக்கும். அப்ப அந்த சமயத்துல
என்ன ஒரு இது ஆயிருக்குமோ அதே சார்ஜை அந்த அபேட்டர் மேலையும் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க செக்ஷன் 108 கீழே. எக்ஸ்பிளனேஷன் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, the abatement of an illegal omission of an act may amount to an offense although the abater may not himself be bound to do that act. To constitute the explanation 2, to constitute the offense of abatement, it is not necessary that the act abated should be committed or that the effect requisite to constitute the offense should be caused. அதாவது விளைவுகள் ஏற்பட வேண்டிய விளைவுகள் ஏற்படவில்லை. இப்போ மரணம் ஏற்பட்டிருக்கணும், அந்த மரணம் ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை நம்ம எடுக்க முடியாது. அதே மாதிரி நான் வந்து டார்கெட் பண்ணது ஒய் ஆனா நடந்தது இசட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதையும் எடுத்துக்க முடியாது. அதுதான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது. எக்ஸ்பிளனேஷன் 2 சொல்லுது, டு கான்ஸ்டிடியூட் தி ஆஃபென்ஸ் ஆஃப் அபேட்மெண்ட் இட் இஸ் நாட் நெசசரி தட் தி ஆக்ட் அபேட்டட் ஷுட் பி கமிட்டட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சரியா? சோ இப்போ இது மூலமா என்ன தெரியுது, இதுல வந்து டைரக்டா அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தெரியுது. ஈவன் இஃப் யூ ஹேவ் தட் இன்டென்ஷன் தட் ஆக்டஸ் ரியா இஸ் இம்மெட்டீரியல், ஒன்லி மென்ஸ் ரியா இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கறத இந்த செக்ஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த எக்ஸ்பிளனேஷன் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரியா? சோ இதெல்லாம் வந்து வித் ரிகார்ட் டு இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். சோ நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த 12 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷார்ட் டைட்டில். ஷார்ட் டைட்டில் நம்ம இன்டர்னல் எய்டா எடுத்துக்க முடியாது. சே ஃபார் ஐபிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு we cannot tell definitely all provisions of IPC are penal in nature. Some provisions of IPC will have only fine. அப்போ நம்ம அதை வந்து ஒரு தண்டனையாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஷார்ட் டைட்டில். லாங் டைட்டில்ங்கிறது the entire name or that preamble மேல இருக்கும் இல்லையா, an act to amend and consolidate the law relating to arbitration act அப்படின்னு சொல்லி இருக்கும் 1996 ஆக்ட்ல. ஸோ அதை வந்து லாங் டைட்டில்னு சொல்லுவோம். ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில், தென் preamble. Preamble is also, third one is preamble. Preamble is also limitedly used for interpreting purpose. preamble ஒரு குறுகிய அளவுல தான் நம்ம அதை பயன்படுத்துறோம். even though it is a part of an act. preambleங்கிறது அந்த சட்டத்தின் ஒரு அங்கமாக இருந்தாலும் கூட அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது குறைவாகவே பயன்படக்கூடிய ஒரு ஆர்கனாக இருக்கு. சரியா? அது வந்து தேர்ட் திங். preamble is important, there is no doubt, but in which way it is used அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, whether it is used in large or it is used only in limited aspect அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவான இதுல இது பண்ணக்கூடாது. ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில், preamble. then fourth one is marginal notes. marginal notesனா என்ன அப்படிங்கிறது அந்த ஹெட்டிங் உடைய சைட் ஹெட்டிங். இப்போ உதாரணத்துக்கு ரேப் அண்டர் ஐபிசி செக்ஷன் 375 உடைய அந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, ரேப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரேப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு அனுமானத்துக்கு வர முடியாது. பிகாஸ் செக்ஷன் 375 ஸ்பீக்ஸ் ஆஃப் ஒன்லி வித் ரிகார்ட் டு என்னது, ரேப் கமிட்டட் அகேன்ஸ்ட் உமன் பை அ male. So with regard to section 375, who can be an accused அப்படின்னு பாத்தீங்கன்னா at all times it can only be a male. It can never be a female. சரியா? It can never be a female. இப்போ நமக்கு என்ன தெரியாது, ஒரு விஷயத்துடைய ஹெட்டிங் மட்டும் வச்சா தெரியாது. அதே மாதிரி செக்ஷன் 378 theft அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த தெஃப்டோட இன்கிரீடியன்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த செக்ஷனை உள்ள போய் பார்த்தாதான் நமக்கு அந்த தெஃப்டோட இன்கிரீடியன்ஸ் தெரியும். whoever knowingly or taking away the property of another person etc அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்ப என்ன தேவை, அந்த குற்றமுறு எண்ணம் தேவை. அப்ப குற்றமுறு எண்ணம் இல்லாத ஒருத்தரை நம்ம அந்த மென்ஸ்ரியா இல்லைன்னா செக்ஷன் 378ல ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, புக் பண்ண முடியாது, சார்ஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிறது நமக்கு அந்த மார்ஜினல் நோட்டை மட்டும் படிச்சா என்ன தெரியாது, சுத்தமா தெரியாது. அது வந்து ஃபோர்த் ஒன். அதுக்கு அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து என்னன்னா ஹெட்டிங்ஸ்ங்கிறது என்னது, ஒரு குரூப் ஆஃப் செக்ஷனை இல்ல குரூப் ஆஃப் ஆர்டிகளுக்கு மேல கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபென்சஸ் அஃபெக்டிங் ஹியூமன் பாடி ஐபிசில, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், offenses against property, offenses by or against the public servants. இந்த மாதிரி ஒரு தலைப்பு. அது என்னன்னா similarly placed sections ஒரு அடுக்கடுக்கா என்ன பண்றாங்க, they are keeping it in a proper order. அது மூலியமா நமக்கு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அப்போ அந்த definitions or headings இந்த முதல் 5மே வந்து என்னன்னா ரொம்ப பயன்பாடு இல்லாத அளவுக்கு இல்ல ரொம்ப குறைவான ஒரு விஷயத்துக்கு இருக்கு. அந்த முதல் 5 ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில், preamble, marginal
ஒரிஜினல் நோட்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸ். அதுக்கு அடுத்து வரதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். அது என்ன பண்ணுதுன்னா பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு அடுத்து வரக்கூடியது 6வதுல இருந்து 6th வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பொதுவாக ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் தெரிவது என்பது வேறு. ஆனா அந்த ஆக்ட்ல என்ன பர்பஸ்க்கு மீன் பண்ணிருக்காங்கிறது அந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய டெஃபினிஷனை படிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல ஒரே ஆக்ட்ல ஒரு வார்த்தைக்கு 2 வாராக பொருள் போடக்கூடிய இடத்துல இருக்கும். உதாரணத்துக்கு டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த போனஃபைட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு போனஃபைட் அப்படிங்கிற வார்த்தை நிறைய செக்ஷன்ஸ்ல பரவலாக வரும். ஆனா சில செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா only because this transfer is for consideration it cannot be labeled as fraudulent transfer அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர் ஒரு fraudulent transfer செக்ஷன் 53 எடுத்து பாருங்களேன். அதுல எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆக்ட் fraudulent இல்லையாங்கிறதுக்கு அதுல நடக்கக்கூடிய அந்த பண பரிமாற்றங்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. A person maybe have obtained the property for consideration or without consideration but that is immaterial, that intent is material அப்படிங்கிற மாதிரி சில செக்ஷன்ல இருக்கும். சில செக்ஷன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா it does not affect the person who have obtained this property for consideration in a bona fide manner அப்படின்னு இருக்கும். சில செக்ஷனுக்கு bona fide mannerல கன்சிடரேஷன்ல ஒருத்தர் வாங்கியிருந்தா அவரை அதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். சில செக்ஷன்ல அது எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ நமக்கு எப்படின்னா அந்த டெஃபினிஷன் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் ஆர் தட் வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் த பர்டிகுலர் செக்ஷன் இட் ஆல் டிஃபர்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். பொதுவான விதியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், அந்த செக்ஷன்ல என்ன விஷயம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமா நம்ம இதை ஒரு இன்டர்னல் எய்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனா எடுத்துக்கலாம். அப்படி இல்லாம பொதுவாக நம்ம எடுத்துக்கூடாது. சரியா? ஸோ திஸ் இஸ் 6th one. தென் 7th one is proviso. proviso அப்படிங்கிறது மூலியமா என்ன பண்றாங்கன்னா they are excluding something from the ambit of that particular section. இது வந்து 7th tool of internal aid. proviso கொடுக்கலன்னா என்ன ஆயிடும்னா இதுவும் அதற்குள் வந்து விடும் அப்படின்னு இருக்கும். proviso கொடுக்கலன்னா இதுவும் அதற்குள் வந்து விடும் அப்படின்னு இருக்கும். நம்ம ப்ரொவிசோவும் சில நேரங்கள்ல என்ன கொடுக்க தனியா ஹெட்டிங் போட்டும் கொடுத்துருக்கோம், ஹெட்டிங் இல்லாமலும் கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஜெனரல் டிஃபென்ஸ் ஐபிசில என்ன பண்ணிருப்போம்னா if something is done by intoxication against the will of the person அப்படிங்கிற மாதிரி இருக்கும். against the will of the person. ஸோ நான் ஏதோ ஒரு மயக்க நிலையில் ஒரு தவறு செய்தால் எல்லா நேரங்களிலும் அது ஒரு டிஃபென்ஸா எடுத்துக்க முடியாது. அந்த மயக்க நிலை எனது விருப்பத்திற்கு எதிராக நானே எதிர்பார விதத்தில் என் மீது செலுத்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ப்ரொவிசோ. ப்ரொவிசோனா தட் இஸ் எக்ஸ்க்ளூடிங் சம்திங். அப்போ அந்த ப்ரொவிசோ இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ல அப்போ ஒருத்தர் வாலண்டரிலி இஃப் ஹி ஹஸ் கன்சியூம்டு சம்திங் அண்ட் ஹி ஹஸ் டன் இன் an offense, அப்போ அவரை இந்த டிஃபென்ஸ் கீழே கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. ஸோ ப்ரொவிசோ இஸ் எக்ஸ்க்ளூடிங் சம் ஆக்ட், அதர்வைஸ் இட் வுட் பி இன்க்ளூடிங் இந்த மெயின் ப்ரொவிஷன். இந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த உருவி எடுத்துடுறாங்க, அதுக்கு பேரு ப்ரொவிசோ, விலக்கு எடுத்துடுறாங்க, அதுக்கு பேரு ப்ரொவிசோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரொவிசோ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சரியா? நம்ம ப்ரொவிசோ மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் சேவிங் கிளாஸ். பொதுவாக ப்ரொவிசோ வந்து கிரிமினல் ப்ளீடிங்ஸ்ல டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். proviso in all cases, almost in all cases in criminal pleadings, if you want to take some defense, it would be, you can see that defense in the proviso. ஆனா ப்ராசிக்யூஷன் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ப்ரொவிசோக்கு இந்த பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ். ஒரு கேஸ் வந்து ப்ரொவிசோக்கும் எக்ஸப்ஷனுக்கும் இதான் வித்தியாசம். எக்ஸப்ஷன்ல ஒரு விஷயம் வருதா வரலையாங்கிறத அந்த மனுதாரர் இல்லைன்னா ஒரு கிரிமினல் கேஸா இருந்தா அந்த ப்ராசிக்யூட்டர் பார்க்கணும். வெதர் இட் இஸ் எக்ஸப்டட், திஸ் பர்டிகுலர் செக்ஷன்ல இருந்து இது எக்ஸப்டட் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். எக்ஸப்ஷன் 1, எக்ஸப்ஷன் 2 அப்படின்னு இருக்கும். ப்ரொவிசோங்கிறது வைஸ் வெர்சா. ஸோ இந்த எக்ஸப்ஷனும் ப்ரொவிசோவுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இட் இஸ் செப்பரேட்டட் பை தின் லைன். இப்போ அந்த எக்ஸப்ஷன் மூலியமா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இதுக்கு கீழே இல்ல, இதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி. இந்த எக்ஸப்ஷன்ஸ் ஒண்ணு. அதுக்கு அடுத்து சேவிங் கிளாஸஸ்ங்கிறது என்னன்னா ஒரு ரிப்பீல்டு எனாக்ட்மெண்ட்டை மூலியமா ஏற்கனவே நடந்த ஒரு சில விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சேவிங் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. நான் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 31A, B, C எல்லாம் சேவிங் கிளாஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஒரு ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி
ஹிந்து மேரேஜ் ஆக்ட பத்தி கூட சொல்லியிருப்பாங்க. சேவிங் கிளாஸஸ்னா அப்ப அந்த ஆக்ட்லயே ஓவர் ரைடிங் எஃபெக்ட் இருக்கும். அந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி பைகாமி இஸ் லாஃபுல் அப்படின்னா தட் இஸ் நாட் மேக்கிங் த மேரேஜ் வாய்ட் தட் ஹஸ் பீன் ஹேப்பன்ட் பிஃபோர் எனாக்ட்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட். அந்த மாதிரி இருக்கிறத சேவிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த ப்ரொடெக்ட் பண்றாங்க, ஏற்கனவே நடந்த விஷயங்களை இப்ப இருக்க எனாக்ட் பண்ணக்கூடிய அந்த புது சட்டத்தினால அது பாதிக்க கூடாது, இட் ஷுட் நாட் பி அஃபெக்டட் இன் எனி வே அப்படிங்கிறத என்ஷூர் பண்றதுக்காக தே ஆர் கீப்பிங் சேவிங் கிளாஸஸ் அண்டர் ஆக்ட். இதெல்லாம் நம்ம இத்தனை நாள் படிச்சிருக்கோம். இதோட அர்த்தம் எதற்காக, இல்ல ஏன் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பர்டிகுலர் விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 6th வந்து டெஃபினிஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் கிளாஸ், 7th ஒன் இஸ் ப்ரொவிசோஸ், 8th ஒன் இஸ் எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் சேவிங் கிளாஸஸ், அண்ட் தென் 9th ஒன் இஸ் எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம பார்த்தது எக்ஸ்பிளனேஷன் எதுக்காகனா to give wider meaning or to explain further what is intended in the particular act. Explanation is only to provide more teeth to the existing section. Existing section இப்படிதான் பொருள் கொள்ள வேண்டும், இல்ல அது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்பிளனேஷன் இஸ் ஆல்சோ a part of that particular section. சரியா? அந்த செக்ஷனுடைய ஒரு பகுதி தான் எக்ஸ்பிளனேஷன். அதையும் நம்ம இன்டர்னல் எய்ட்ஸா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எடுத்துக்கிறது ஒண்ணு. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து ஷெட்யூல்ஸ், அப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பங்க்சுவேஷன்ஸ். ஷெட்யூல்ஸ்ங்கிறது என்ன? தமிழ்ல அட்டவணைன்னு சொல்றோம். ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி எலாபரேட்டிவா சொல்லக்கூடியத ஷெட்யூல்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நார்கோட்டிக்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட்ல 8 கிளாஸ் ஏ அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டியை பத்தி சொல்லுவோம். பனிஷ்மெண்ட் ஃபார் அஃபென்சஸ் with regard to small quantity, section 8 class A. அதே மாதிரி in between quantity னா section 8 class B. அதே மாதிரி commercial quantity னா section 8 class C. அப்போ அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா what is the punishment அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். Maximum punishment for having contraband in small quantity is maximum is 3 years அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி in between quantity னா minimum 3 years, maximum 10 years இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கமர்ஷியல் குவான்டிட்டினா மினிமம் 10 இயர்ஸ், மேக்ஸிமம் 20 இயர்ஸ்னு இருக்கும். ஸோ இது வந்து அந்த ரைட்ஸ்ல லைபிலிட்டிஸ்ல நமக்கு தெரிஞ்சது. ஸோ இது வந்து தவறான ஒரு விஷயம், இதை வச்சிருந்தா இவ்வளவு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் ஸ்மால் குவான்டிட்டி, அதோடைய அளவுகோல் என்ன, அதோடைய டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக they are providing schedule whereby they are expanding or elaborating what is provided in that particular section. ஒரு டேப்லர் காலம் போட்டு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் லைனா சீரியல் நம்பர் 1 to 200 சீரியல்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு அதோடைய கெமிக்கல் நேம், அதை வந்து எவ்வளவு இருந்தா அது ஸ்மால் குவான்டிட்டி, இன்பிட்வீன் குவான்டிட்டி, கமர்ஷியல் குவான்டிட்டிங்கிற ஒரு டேப்லர் காலம் இருக்கு. இந்த டேப்லர் காலம் இல்லைன்னா என்ன ஆகும்னா we cannot come to the conclusion because it is not possible to know what is the composition or in which extent the psychotropic substances are present over that particular thing அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஐபிசிலையும் ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல் மூலியமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் தெரிஞ்சுக்கிறோம். அந்த அஃபென்சஸ் வந்து காம்பவுண்டபிளா இல்லையா, அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். அது காக்னிசபிளா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ ஷெட்யூல்ஸ். அப்புறம் லாஸ்டா வந்து பங்க்சுவேஷன்ஸ் அந்த அதர் திங்ஸ். பங்க்சுவேஷன்ஸ்லாம் நம்ம எது தெரிஞ்சுக்கிறோம், இந்த கமாஸ், செமிகாலன், இது எல்லாமே ஏதோ ஒரு அர்த்தத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம அந்த அர்த்தத்துலதான் நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுப்போம். இது எல்லாமே வந்து நீங்க ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இல்ல மற்ற விஷயங்கள்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது. சரியா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அந்த எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த 12 விஷயத்தையும் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1 மினிட் மட்டும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொல்லிடணும்னு நினைச்ச ஒரு விஷயம், காக்னிசன்ஸ் அப்படின்னா என்ன, அதே மாதிரி பெயிலபிள்னா என்ன, இந்த விஷயங்கள் நம்ம ஐபிசி படிக்கும் போதே இதை நம்ம படிச்சிருக்கணும். நம்ம அதை படிக்காம விட்டுருப்போம். பெயிலபிள் அஃபென்ஸ்னா பெயில் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட். பெயில் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட். அந்த கேசஸ்ல ஒருத்தர் கொண்டு போய் ரிமைண்ட் பண்ண அதிகாரம் கிடையாது. யாரு கிடையாது? அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நெக்லிஜென்ட் ஆக்ட், ஒரு நெக்லிஜென்ட் ஆக்ட் நடந்துருச்சு. அந்த நெக்லிஜென்ட் ஆக்ட்னால ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த அஃபென்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பெயிலபிள் அப்படின்னு இருக்குன்னா யூ cannot be remanded into judicial custody. பொதுவாக ஒரு குற்றவாளியை கைது செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சா அவருக்கு வந்து 14 days ரிமாண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும். அது எல்லாமே லால இருக்கு. அதிகபட்சம் ஒருத்தர் எவ்வளவு நாள் ரிமாண்ட் பண்ணணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஜெனரலி 14 days ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்ன அர்த்தம்னா
bailable offense na bail is a matter of right. Non bailable offense அப்படினா you can be remanded inside a prison. அப்ப என்ன பண்ணணும்? You have to file a bail application and then the judge should decide on the facts and merits of the case. இப்போ இவர் வெளியில விட்டா இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, whether you would be fleeing from justice, எங்கேயாவது காணாம தலைமறைவாயிடுவாரா, இல்லை இவரால் மற்ற சாட்சிகளுக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கும் பாதிப்பு ஏற்படுமா, இந்த மாதிரி பல விஷயங்களின் அடிப்படையில் டிசைட் பண்ணுவாங்க. அது பெயிலபிள் அஃபென்ஸா நான் பெயிலபிள் அஃபென்ஸா ஐபிசியில கிளாசிபிகேஷன்லேயே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து காம்பவுண்டபிள் நான் காம்பவுண்டபிள்ங்கிறது என்னன்னா சமரசம் செய்யக்கூடிய வழக்கா இல்லையா. சம் அஃபென்சஸ் would be of grave nature, it is done against society. ஒரு டக்காயிட்டி எல்லாம் போயிட்டு நீங்க வந்து காம்பவுண்ட் பண்றேன்னு சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ கிளாசிஃபைடு. அதை வந்து ப்ரொசீஜர் கோட்ல இன்னும் டீடைலா சொல்லியிருப்பாங்க. காம்பவுண்டபிள் வந்து காம்பவுண்டபிள் பை whose permission, the parties themselves can compound or it should be done by the interference of the court. நீதிமன்றத்துடைய தலையீடின் படி அதை காம்பவுண்ட் பண்ணிக்கணுமா? ஸோ இது வந்து காம்பவுண்டிங்கிறத பத்தி இருக்கு. அதுக்கடுத்து வந்து காக்னிசபிள் நான் காக்னிசபிள்னு இருக்கு. காக்னிசபிள் அப்படின்னா a case is cognizable na the mugandaram irukum, prima facie some kind of criminal nature it would have, so that the police can take that case for investigation. அதுக்கு பேர் தான் cognizable case அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, to arrest without warrant, if some offense is of nature where a police can arrest without warrant, it is called as cognizable case அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சினிமாவில் கேட்பாங்கல்ல, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது காக்னிசபிள் நேச்சரா இல்ல சிவில் நேச்சரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ ஸோ தட் ஐ கேன் லெட் யூ நோ. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் டு இன்டர்பிரிட்டேஷன் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி. Sir, sorry to interrupt. Actually, I've noted down the 12 items, okay. But when you said there are only 11, sir. Oh, what is the 10th one? 10th one? Okay. Short title, long title, preamble, marginal notes, headings, definitions or interpretation clauses. 7th one is provisos, 8th one is illustrations, 9th one is exceptions and saving clause, 10th one is explanations, 11th one is schedules, 12th one is punctuations. ஸோ இதில் நீங்கள் எதை எழுதலை, நான் மாற்றி கூட சொல்லியிருப்பேன், இது இருக்கிற மாதிரியே சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ எது இல்லையோ நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. சரியா?